உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்போதும் செய்யற ரசம் மாதிரி இல்லாம, இன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி டேஸ்ட்ல எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளியும் புளியும் வேக வச்சுப்போம். நான் ஒரு 3 தக்காளி வேக வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சரியா இருக்கும். இப்ப இந்த தக்காளிய நல்லா கழுவிட்டு ஒரு 4ஆ இந்த மாதிரி கீறி வேக வச்சீங்கன்னா சீக்கிரம் வெந்துரும். இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. நான் என்ன கீறி கீறி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம். இந்த அளவு புளி ஒரு 3 பேருக்கு ரசம் வைக்க தேவையான அளவுக்கு நான் இப்ப சேர்த்துக்கிறேன். இப்ப இது 2ம் நல்லா வேக விட்டுறலாம். நல்லா வெந்து அந்த தோல் உறிஞ்சு வர அளவுக்கு வெந்தாதான் டேஸ்டா இருக்கும் நல்லா. இப்ப எப்படி அந்த தோல்லாம் நல்லா நசுங்கி கரைஞ்ச அளவுக்கு வந்துருச்சு பாருங்க தக்காளி. இந்த அளவுக்கு வெந்தாதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த ரசத்துக்கு தேவையான பொருள் வறுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி சேர்த்திருக்கேன். ஒரு மிளகாய், காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு. இதுக்கு ஒரு 1½ ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் கூட சேர்த்தாக்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் லேசா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் அதுல ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் போட்டாதான் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். அதனால நீங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அந்த லைட்டா கசப்பு, அந்த புளிப்பு, கடைசியில சேர்க்கக்கூடிய அந்த வெல்லத்தோட இனிப்பு இதெல்லாம் சேரும்போது ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அந்த வாசம் வரும், இந்த மல்லி, மிளகு அந்த நேரம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப சரியா இருக்கும் பாருங்க. இந்த அளவு இருந்தா இப்ப இத ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸியில அடிக்கிறத விட அம்மியில நீங்க நுணுக்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மி இருந்தா நுணுக்கிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கல் இருக்குங்க. கல்லுல நல்லா 1, 2 ரொம்ப நைஸா நுணுக்க கூடாது. 1, 2 நுணுக்கிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இது இல்லை அப்படின்றவங்க மிக்ஸியில பல்ஸ் மோட்ல வச்சு கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அடிக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப அது கூட ஒரு 7, 8 பூண்டு பல்லு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த ரசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எப்போதும் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி வச்சீங்கன்னா இதே தான் நீங்க திருப்பி வைப்பீங்க. இப்ப இந்த அளவுக்கு நுணுக்கிக்கோங்க. சரியா இருக்கும் பாருங்க. இப்ப தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்ப அது மேல உள்ள தோலெல்லாம் எடுத்துடுவோம் நம்ம. தோலை எடுத்துட்டு நல்லா கரைச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரசம் நல்லா இருக்கும். நல்ல திக்காவும் இருக்கும். நம்ம ஏன்னா பருப்பு தண்ணியெல்லாம் சேர்க்கல. இந்த மாதிரி கரைச்சு செய்யும்போது நல்லா இருக்கும். இந்த பொடி அப்பப்ப நம்ம வறுத்து செய்யும்போது அந்த வாசனை நல்லா இருக்கும் ரசத்துக்கு. இப்ப அது தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுல 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. அதுல ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்பதான் காரம் கரெக்டா இருக்கும். அதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் போடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்து அதுல ஊத்திடுங்க. இப்ப நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேணா நம்ம கரைச்ச அந்த தக்காளி, புளி அதுதான் இருந்தது. அதுக்காக தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம்லாம் கரெக்டா கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு, நொரை ஓரத்துல
கொதிச்சு லைட்டாக அந்த நுர கட்டி வரும்போதே நம்ம நிறுத்திட்டாதான் இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த மிளகு ஜீரகம் வெந்த மாதிரி ஆயிடும். அப்போ ரசம் நல்லா இருக்காது நமக்கு. இது கூட பருப்பு துவையல் அரைச்சி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது வறுவல் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ கடைசியா இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ரசத்துக்கு முக்கியமா இந்த கொத்தமல்லி சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வாசமும் நல்லா இருக்கும். கடைசியா போடுங்க. இந்த ரசம் நம்ம எப்போதும் வைக்கிற ரசம் மாதிரி இல்லாம ஹோட்டல்ல கல்யாண வீட்டுல எல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட் இருக்கும். நீங்க ஒரு முறை பண்ணி பாருங்க. இப்ப ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.